இது என்ன? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. எலிசபெத், ஏன் எலிசபெத் அடியாய் கதவை துறடி. திருக்கி முண்ட பகல்லையும் தூங்குறா ராத்திரி தூங்குறா. சொல்லி கதவை. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அடி கேப் மாதிரி இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டா இருந்தியா நீ? திரடி கதவை. முடியாதியா? நேத்து ரோட்ல என்ன துரத்தி துரத்தி அடிச்சேல, அடிச்சது தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என் கதவை திறப்பேன். என்ன அது மன்னிப்பா? இந்த பீட்டு கருத்தத்தைய மன்னிப்பு கேட்டதில்ல. நீ என்னடி கசுமாளா? பக்காளி பண்ணி கதவை திறக்கல, ஆட்டோவை உள்ள விட்டியாச்சு போய். ஆமா, இந்த உதாரணங்களை நான் பயப்பட மாட்டேயா. நீ லாரியா கொண்டு வந்து ஏத்தினாலும் நான் கதவை திறக்க மாட்டேன். பணியிலே கிடந்து சாவு. 2 நாளைக்கு இறுக்கி கட்டிட்டு படுத்தினா உனக்கெல்லாம் புத்தி வரும். திறக்க அடிப்படியே. மெட்ரோல ஒரு பொண்ணை பார்த்தம்மா, தேவதை மாதிரி இருந்தா. மாதிரிலாம் இல்லை, தேவதை தான். அப்படியே கூடயே போயிடலாமான்னு இருந்தது. எங்க மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும், கடன் வேற வாங்கி வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்தேன், சரி எதுக்கு நமக்கு அதெல்லாம் வந்துட்டேன். எங்க அப்பா மட்டும் பணக்காரனா இருந்து ஊடு கார்லாம் இருந்துன்னு வச்சுக்கேன், அந்த தங்கத்தை தூக்கின்னு வந்திருப்பேன். அந்தால போய் கல்யாணம் பண்ணிட்டு வாப்பா, அப்பா வீட்டுல தான் இருக்கிறாருன்னு சொல்லவே இல்லை. நான் குமார் அவசரப்பட்டிய என் ஆளு பொருள் கேட்காம சோறே இறக்க மாட்டேங்குது மச்சான். எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிட்டா. சரி வீட்டாண்ட போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. எனக்கு ஏதோ பயமா இருக்கு மச்சான். பிளாக்கும் பண்ணிட்டா வீடும் பூட்டிக்குதா? அப்போ வேற யாரு கூடனா விளையாடாத மச்சான், சீரியஸா பேசிட்டு இருக்க. நான் விளையாடுறது இருக்கட்டும், வேற எவனாவது விளையாடுற போறான். சீக்கிரம் போ. டேய் கிஷோரு, அவன் அமைதியா போ சொல்றான். இருக்கிற காண்டில அடிச்சு வாயில வச்சிருவான்டா அவனை. அவன் மூஞ்சியும் பார்க்காம அவன் குரலையும் கேட்காம இப்படியா இருந்தா செத்துருவான்டா. செத்து போனாலும் கெத்து போவாது ஜோசப்பே. செத்து மூஞ்சில முடிக்க எனக்கு அசிங்கமா இருக்குதுடா. ஆனா உன் தங்கச்சியை நான் சின்சியரா லவ் பண்றேன்டா மச்சான். இங்க பாருடா, எனக்கு உன் மேல கோவம் இல்லடா. என் தங்கச்சி மேல எப்படி அவன் லவ் வந்துச்சு? அவகிட்ட பிடிச்சதே அவளுடைய கேரக்டர் தான் மச்சான். அவ அதான் அப்படியே லவ் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வீடு பாத்துறேன் மச்சான், மாமிஷன் மேல 2 BHK 5000 வாடகை. நான் அம்மா அக்கா மாலினி அவ எல்லாரும் இருக்கலான்ட்டு நான் கரெக்டா வேலைக்கு போயிட்டேன்டா மச்சான். ஏய், நான் என்ன சொல்ல வரேன் முதல்ல காதுல வாங்கு. இவ வந்தானா இவன் யாரும் வீட்டுல இருக்க முடியாதா? குன்மா நீங்க போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க தெரியுமா? எங்க அக்கா பேச்சு அப்படியே கேக்குறாங்க மச்சான். எங்க அம்மாவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறா. மாலினி கல்யாணத்தை நாம சேர்ந்து பண்ணுவோம் சொல்றா மச்சான். சத்தியமா இந்த வார்த்தையை தான் மச்சான் அவளை லவ்வே பண்ணேன். பலா, அம்மாவுக்கு வயசு ஆயிடுச்சுடா பலா. அவ்வளவுதான் மச்சான் சொல்றா. நான் வேற இடத்துல நான் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன். உன்னை ஒரு 13 வருஷமா எனக்கு தெரியும் பலா. அவ புரிஞ்சுக்கோ. புரியுதுடா மச்சான். உன் தங்கச்சி நல்லா பார்த்து பண்ணா. குழந்தைடா அவ. எவ? உன் தங்கச்சி. நான் சொல்ல வரதே உனக்கு புரியல. நீ கிளம்பு. அப்ப கல்யாணம் ஆரம்பிச்சலாமா மச்சான்? என்னப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்க? பயப்படாத குட்டி, அப்பாக்கு மாத்திரை வாங்க வந்தேன். அப்படியா? சரிப்பா. டாக்டர், பையனுக்கு 2 நாளா மூக்குல ஊத்துது. என்ன ஊத்துது? தேன் ஊத்துது. டாக்டர், பையனுக்கு 2 நாளா ஜுரம். டாக்டர், ஒரு ஊசி போட்டு விடுங்க. என்னடா இது? என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? குட்டி, ஒரே ஒரு ஊசி தான், சமத்தா போட்டுக்கோங்க. ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி தானே கூட்டு வந்தேன். டாக்டர் வர ஸ்டூல்ல ஏறு. அவனுக்கு நான் வாட் இஸ் யுவர் நேம்? ஹரிஹரன். அந்த பொம்மையை பாருங்க. எத்தனாவது படிக்கிறீங்க? யூகேஜி. டைட் பிடிக்கூடாதே. நான் எங்க டைட் பிடிக்கிறேன்? அதுவா டாக்டர்? சரி சரி, ஒன்னும் இல்ல. ரொம்ப தேய்க்காத நவுந்துற போதியா? அண்ணா சொல்லப்பா. என்ன வாங்க, எப்படி போனோம்?
இந்த வழியா எவனாவது போவானா? நான் ஏதாவது சொல்லி இதுல போட்டேன்னா மூஞ்சூரி நீ எங்கடா பண்றீங்க? அவர்தான் அவங்க அவன் முடியாம போயிட்டு பொம்மால நான் பெரிய இவன் தான்டா. சிவதாஸ் பெரிய இவர்னா அவர் ஸ்கெட்ச் போட்டு தூக்க நானும் பெரிய இவன். திங்கிற பண்ணதான் வச்சிருக்கியா? ஒண்ணு இல்லன்னு சும்மா இட்டு முழினா அப்படி போத. நீ ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு பேசுறான் அண்ணாமலை போட்டு. 2, 3, பூளை கையா இதுவரை ஊமிருந்து பொய்யா அப்படி அப்படியே போடுவோம் கையா கரடி பூளை இதோ பாருங்கடா, ஸ்கூல் மாடிக்கு போக கூடாதுன்னு சொல்லியும் யாரோ மாடிக்கு போய் பைப்பை உடைச்சிருக்கீங்க. டேங்க்ல இருக்க மொத்த தண்ணியும் காலி. ஒழுங்கா நீங்களே ஒத்துக்கோங்க, இல்லனா பிடி பீரியட் கிடையாது. எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. ஜோசப் நீ மட்டும் வாப்பா. சொல்லுங்க சார். ஜோசப், மாடியில் யாரோ பைப்பை உடைச்சிருக்காங்க. யாரா இருக்கும்? தெரியலையே சார். எனக்கு சீட்டு தீபக் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவனுக்கு மாடி மேல ஒரு கண்ணு சார். சரிதான்ப்பா, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆமா, நீ ஏன் ஜீரால ஊர்ன மாதிரி சொதனுங்கிற? தண்ணி நிறைய குடிச்சிட்டா சார். எக்ஸ்ட்ரா தண்ணிய பாடி வெளியேத்துது. உங்க அப்பா வர சொன்னு வச்சுக்கோ, உடம்புல இருக்கிற ரத்தத்தையே வெளியேத்துவாரு. வர சொல்லிட்டா? சரி சார் வேணாம் சார். எதுக்குடா பைப் வச்சீங்க? சத்தியமா நான் உடைக்கல சார். சரிப்பா, நீ பைப் உடைக்கல. படிக்கிற பையன் பாக்கெட்ல பெண் இருக்கலாம், பைப் ஏன் இருக்குது? எப்படி சார் பாக்கெட்ல இருந்து பைப் எடுக்கிறீங்க? நான் கீழே குனிஞ்சு செருப்பு எடுக்கிறதுக்குள்ள மரியாதையா சொல்றேன். யார் யார் பண்ணீங்க? நான் தாராவி எஸ்ஐ கணேஷ், லீஜர் பரவுனர் மகத், அப்புறம் கடைசியா தான் வந்தாரு. கடைசியா யார் வந்தாருன்னு பிரின்சிபல்ட்ட சொல்லு. நீ வா. சார் சார் வேணாம் சார். தேன்மொழி மிஸ் தெரிஞ்சா திட்டுவாங்க சார். நான் உங்க டியூஷன் தான் சார் படிக்கிறேன். டேய், தேன்மொழி மிஸ் டியூஷனா படிக்கிற நீ? ஆமா சார். முன்னாடியே சொல்ல வேண்டியதுனடா. சரி, சார் திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. சாரை பத்தி கொஞ்சம் சொல்லிவிடு. சார் அந்த பைப்பு. டேய், நான் பாத்துக்கிறேன், நீ போடா. சார், தேன்மொழி மிஸ் டியூஷன்ல சாக் பீஸ் காலியா. ஒரு 50 ரூபா குத்தீங்கன்னா உங்க சார்பா வாங்கி கொடுத்துருவேன். இல்லடா வச்சுக்கடா. தேன்மொழி மிஸ்க்கு நான் செய்வேன், வேற யாரா செய்வா? தேங்க்ஸ் சார். எதை சொன்னாலும் நம்புறான் பைத்தியக்காரன். அடங்கொத்த போட. மச்சான், இன்னைக்கு ஆளோட வெளியே போறேன். ஒரு 1000 ரூபா இருந்தா கூட நாளைக்கு சம்பள காசு போட்ட உடனே குத்துறேன் மச்சான். மச்சான் இப்பதான் மச்சான் சுரேஷுக்கு 1000 ரூபா குத்த வச்சேன். பானிபுரி சாப்பிட போறேன்னா சரி இந்த 1000 ரூபான்னு குத்து விட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்கடா. நம்மளையா நீ? நம்புறேன் மச்சான். மச்சான், சாயங்காலம் ஃபங்க்ஷன் போறேன். உன் வெள்ளை ஷூ மட்டும் கூட நாளைக்கே தோச்சு பல எடுத்து வந்து குத்துறேன். ஐயோ மச்சான், இப்பதான் ரமேஷ் முடிவெட்ட போறேனா மச்சான். எதுக்கு சும்மா போற? ஷூ போட்டு போட நான் தான் மச்சான் குத்த வச்சேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்கடா. சரிடா மச்சான், அர்ஜென்ட்டா வெளியே போறோம். வண்டி சாவி மட்டும் கொஞ்சம் குடுறா. மச்சான். இப்பதான்டா வண்டி சாவியை குமார் கிட்ட குத்தேன். நீ பார்த்தல, இப்பதான் குத்தேன். ஒரு 2 செகண்ட் முன்னாடி வந்திருக்கலாம்ல. டேய், அசிங்கமா பண்ணாதடா. யாரு? நான் அசிங்கமா பண்றேனா? ஊர்லயே இல்லாத சுரேஷுக்கு பானிபூரி சாப்பிட 1000 ரூபாய் குத்திய, அது அசிங்கமா தெரியலையா? இல்லடா பாரு, உனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா தர முடியாதுன்னு மூஞ்ச லட்சம் மாதிரி சொல்லு. அதை விட்டு அப்பதான் குத்தேன் இப்பதான் குத்தேன் அலையும் விடுற நீ போ. ஃப்ரெண்ட்ஸ், யாரும் கோச்சிக்காதீங்க. ரொம்ப கஷ்ட